வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுடைய படிப்பு வேஸ்ட் ஆகுது, டியூஷனும் அமுச்சு விட முடியறதில்ல, அதே சமயத்தில் ஸ்கூல் போகாததுனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய ஒரு ஃபீலிங் எல்லா பேரண்ட்டோட மனசுலேயுமே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இந்த சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க, மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இலவசமாக அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸாக இருக்கும். இதில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் எஜுகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங். உங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, நான் போடுற அந்த வீடியோஸ் படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. அவங்க கண்டிப்பாக சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, பட் இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும், திரும்ப பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவலாக பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் தமிழுங்க. இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழே சரியாக பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சுத்தமாக தமிழ் தெரியறதில்ல. இந்த லாக்டவுனை நம்ம பயன்படுத்தி தமிழையும் கற்றுப்போங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்திங்க. ஸ்போக்கன் ஹிந்தி நீங்கள் எழுதுறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோஸாக போட போகிறேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா ப்ளேலிஸ்ட்டில் இந்த டாப்பிக்கோடு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்க. பேசிக்காக என் குழந்தைங்களுக்கு உரிய மேக்ஸ் கற்றுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள் மேக்ஸில் தான் ரொம்ப வீக்காக போயிடுறாங்க, மேக்ஸுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. மேக்ஸுக்காக தனி டியூஷன் வைக்கிறோம், இருந்தாலும் ப்ரோஜனம் எல்லாம் போகுது. அப்போ அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கான வீடியோஸையும் நான் உங்களுக்காக போட போகிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸுங்க. பேசிக் மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனால் வேகமாக மேக்ஸை நான் போடணும். எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது எக்ஸாமுக்கு, மேக்ஸுக்கு மட்டும் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு மேக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பயிர் டிஎன்பிஎல் எக்ஸாம், இந்த மாதிரி அதர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபாகஸ் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு அபாகஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய 2 மூளையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த அபாகஸ். இது 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% இது ரிசல்ட் கொடுக்கும். இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் போகிறேங்க. கிட்டு நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேங்க. இது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹெட்லைனில் நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், 100% பண்ணுவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 10 வருஷத்துக்கு மேலே டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கனால தான் நான் உங்களால் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களும் இதனால் பயன்பெறட்டும். இன்றைக்கி கல்வி இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அனுபவ அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு. அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனும் அனுபவம் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படிப்பை மற்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் கூட பெரியவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள்.
உங்களுடைய கனவு பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா kanavubalan.p589@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். சரி, இது ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் காணக்கூடிய கனவுகளுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அது தடைகள் ஏற்படுது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால், தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தொழில் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடந்துருச்சு, திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அப்போ அது எதனால் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணுறதுக்குரிய வழிகளும் சொல்லப்படும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்து உங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்கா, சில விஷயங்களை என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லப்படுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன் பெறுவாங்க உங்கள் மூலிமா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 30/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் புதன்கிழமை சார்வரி மார்கழி 15ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:30, கரணம் 6 முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:18 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 7:50 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:29 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். இன்றைய தத்துவம்: ஞானம் தடைகளை உடைத்தெறிந்து தானே வெளிப்படும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்கும். திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். நண்பர்களும் குடும்பத்தினர்களும் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பாங்க. காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம், ஆனால் பார்ட்னர்கள் கிட்ட இருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க. மனதை விட புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாளுங்க. ஒரு புதிய நபர்னால உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தொழிலில் மேன்மையான புதிய சூழல் மற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். ரிஷபம், உடல் நோயில இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதனால் விளையாட்டு போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும். உங்கள் மனைவியோட சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும்.
உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீங்க. முடிவுகள் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளுங்க. உங்கள் துணையின் உள்ளத்தில் அழகு இன்னைக்கு உங்களால் உணரப்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் மற்றும் ஆதரவும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்னால சாதகமான சூழல் ஏற்படும். வாக்கு வன்மையினால் தொழிலில் லாபம் உண்டாகும். நண்பர்களோட மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுனம். உங்களை சாந்தமாக வச்சிருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க. உங்கள் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிருங்க. அலுவலகத்தில் உங்கள் அனைவர்கிட்டையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வேலை போகக்கூடுங்க மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். தொடர்பு கொள்வதும் கலந்துரையாடலும் நன்றாக அமையாவிட்டால் நீங்கள் அமைதியை இழந்து பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய வகையில் பேச நேரிடலாம். சிந்தித்து பேசுங்க. காதலரின் முந்தைய கருத்து வேறுபாட்டை நீங்கள் மன்னிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்க. வேலை ஊதியத்தோட தொடர்புடையவங்க இன்னைக்கு துறையில் சிக்கலை சந்திக்க நேரிடும். இன்னைக்கு நீங்கள் தவறு செய்ய விரும்ப மாட்டாங்க. தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டி இருக்குங்க. வணிகர்களுக்கு நாள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட இலவச நேரம் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியும் கேட்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்னைக்கு மிக சிறந்த நிலையை அடையும் அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய தருணமாக இன்னைக்கு இருக்க போகுதுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான தனவரவுகள் கிடைக்கும். எதிர்வாதங்களை தவிர்ப்பதனால நற்பெயர் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் நுட்பமான விஷயங்களை அறிவிங்க. மற்றவங்களுக்கு செய்யும் உதவிகள்னால மேன்மை உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகம். காயத்தை தவிர்ப்பதற்காக அமர்ந்திருக்கும் போது விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. நேராக உட்காருவது உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது மட்டுமின்றி ஆரோக்கியம் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு முக்கியமானதுங்க. நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவங்க இன்னைக்கு எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையில் பல சிக்கலை நீக்கும். வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருப்பதுனால குடும்பத்தில் தேவைகள் புறக்கணிக்கப்படும். காதலில் மூர்க்கத்தனமாக இருந்ததற்கு மன்னிப்பு கேளுங்க. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளும் விதம் உங்களோட பணிபுரியும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காவிட்டால் நீங்கள் அதை ஆய்வு செய்து பிளான்களை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதா நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையுது. உங்கள் துணையோட கலந்து பேசி இனிமையான பிளான்களை செய்யுங்க. சுய தொழில் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பீங்க. பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாதங்கள் விவாதங்கள் தோன்றி மறையும். புதிய யுக்திகளை பயின்று கையாளுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் மறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்மம், துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்க வேண்டுங்க. இல்லையெனில் நீங்கள் வரும் காலங்களில் சிக்கலை சந்திக்க நேரிடும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்க. தங்கள் மீது அக்கறை காட்டுறீங்க அப்படிங்கிறத குடும்பத்தினரும் உணர வேண்டுங்க. உங்கள் நேரத்தை அவங்களோட செலவிடுங்க. புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீங்க. உங்கள் துணைவரின் மனநிலை நன்றாக இருப்பதாக தெரியவில்லை என்பதால் விஷயங்களை முறையாக கையாளுங்க. நீங்கள் செய்யும் வேலைக்காக பாராட்ட வேறொருவர் பெற அனுமதிக்காதீங்க. பயணத்துக்கு மிக நல்ல நாள் அல்ல. ஒரு உறவினர், நண்பர் அல்லது அண்டை வீட்டார்னால இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் டென்ஷன் ஏற்படக்கூடும். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு செல்வாக்கு மேம்படும். மூத்த உடன்பிறப்புகள்னால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேகம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு மேம்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி, வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்னைக்கு சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம். நாளோட தொடக்கத்தில் இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடுங்க. இது நாள் முழுவதும் கவலையாக இருக்கும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நல்ல நாளுங்க. காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாங்க. புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை அமல்படுத்த நல்ல நாளுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு நீங்கள் நிறைய நேரத்தை பெற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்முக்கும் செல்லலாம். ஷாப்பிங் செல்லும் போது உங்கள் துணையோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால கவனமாக இருங்க. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் எண்ணிய பலன்கள் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான பயணங்கள் மற்றும் கோப்புகளில் கவனம் வேண்டுங்க. குறுகிய தூர பயணங்கள்னால சாதகமான பலன்கள் உண்டாகும். பணியில் உள்ள எஞ்சிய பணிகளை செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எண்ணங்கள் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம், ஓய்வு எடுத்துக்கொண்டு வேலைக்கு இடையே முடிந்தவரை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. பணம் எப்போதும் வேண்டுமானாலும் தேவைப்படலாம். எனவே இன்னைக்கு உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்க. உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை போய் பாருங்க. உங்கள் அழைப்பை இழுத்தடித்து பார்ட்னரை வெறுப்பேற்றுவீங்க. பிஸ்னஸின் மற்ற போட்டியாளர்களை விட மன தெளிவோட முன்னிலைப்படுத்துவீங்க. முந்தைய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கள் தெளிவுபடுத்துவீங்க. இன்னைக்கு உங்கள் காதலோட நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்கவும் முடியும். உங்கள் துணையின் உடல் நல பாதிப்பினால் நீங்கள் ஒருவரை சந்திக்க எண்ணியிருந்த திட்டம் பாதிக்கும். ஆனால் இதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உண்டான இனிமையான நேரத்தை நீங்கள் உணருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். பொருள் சேர்ப்பதற்கான கலையறிவு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள்னால அனுகூலம் உண்டாகும். பிரபலமானவங்களோட நட்பு கிடைக்கும். நண்பர்களோட கேளிக்கை மற்றும் பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விருச்சிகம்,
இன்றைய உடல் நலம் மிக சரியாக இருக்கும். இன்னைக்கு நிலம் அல்லது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது. இந்த விஷயங்களில் முடிந்தவர முதலீடு செய்வதை தவிர்க்கவும். அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்குங்க. உங்கள் காதல் கதை இன்னைக்கு ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்னைக்கு திருமணத்தை பற்றி உங்களோட பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டுங்க. சீனியர் லெவலில் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம். பிஸியான வழக்கத்தை மீறி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தோரோட நேரத்தை செலவிட முடியும். அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டுங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, இன்றைக்கி அதை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீங்க. பிள்ளைகள் கிட்ட அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தாய்மாமன் உறவுகள் கிட்ட நிதானத்தோடு இருக்கவும். சக ஊழியர்களால் பணிகளில் சில தடங்கள் உண்டாகும். தேவையற்ற எண்ணங்களின் மூலம் குழப்பங்கள் உருவாகும். எடுத்த செயல்களை முடிப்பதில் பல இடர்பாடுகள் தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட அனுசரித்து செல்லவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட எண் பிரவுன் நிறம். தனுசு. குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். கமிஷன்கள், ட்வெண்ட்டுகள் அல்லது ராயல்ட்டிகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட செலவிட நேரம் கிடைக்கும். தனிப்பட்ட விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்னைக்கு அலுவலகத்தில் நிலைமையை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுங்க. நீங்கள் பேச தேவையில்லை என்றால் அமைதியாக இருங்கள். பலவந்தமாக பேசுவதன் மூலம் உங்களை நீங்களே சிக்கலில் சிக்க வைக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்திலும் செல்ல வேண்டி இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடும். எண்ணம் தோல்வியடையும். இன்னைக்கு உங்கள் துணை உங்களை ஒரு தேவதையை போல நடத்துவார். தொழில் முனைவோருக்கு கூடுதல் பணிகள் உண்டாகும். நண்பர்களோட கூடி பேசி மனம் மகிழ்வீங்க. எதிர்பாலின மக்களின் செயல்பாடுகள் சாதகமாக அமையுங்க. மனைவியோட தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீங்க. எண்ணங்களின் புதிய மாற்றங்கள் உண்டாகும். பங்கு சந்தை துறைகளில் உள்ளவங்களுக்கு புதிய முதலீடுகள் கவனம் வேண்டும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனம் மகிழ்வீங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மகரம். நீங்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல் நலம் இன்னைக்கு உங்களை முழுமையாக ஆதரிக்கும். அதிக ஆதாயம் தரும் நாளும் அல்லைங்க. அதனால் பண நிலைமை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாளுங்க. உங்கள் துணைவரோட மனநிலை நன்றாக இருப்பதாக தெரியவில்லை என்பதால் விஷயங்களை முறையாக கையாளுங்கள். நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இது செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் கைமீறி செல்லுங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சக ஊழியர்கள் கிட்ட பகையை மறந்து நட்பு கொள்வீங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட நட்பு ஏற்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பம். பணிவான நடத்தை பாராட்டப்படுங்க. பலர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. விசேஷமான பிரிவை சேர்ந்த
எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பாங்க. தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் செய்தியாகவும் இருக்குங்க. இன்னைக்கு நண்பர் பக்கத்தில் இல்லாததுனால அதன் அருமையை உணர்வீங்க. இன்னைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு உங்களுடைய உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலை மதிப்பற்ற நேரம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் துணையோட திருமண பந்தத்தில் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்னைக்கு நீங்கள் எண்ணுவீங்க. பிள்ளைகள் மூலமாக தொழிலில் ஆதரவு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வகை போட்டிகளை சமாளிப்பீங்க. எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பாராட்டுக்கள் பெறும். பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கும்பம். பணிவான நடத்தை பாராட்டப்படுங்க. பலர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பாங்க. தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் செய்தியாகவும் இருக்குங்க. இன்னைக்கு நண்பர் பக்கத்தில் இல்லாததுனால அதன் அருமையை உணர்வீங்க. இன்னைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு உங்களுடைய உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலை மதிப்பற்ற நேரம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் துணையோட திருமண பந்தத்தில் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்னைக்கு நீங்கள் எண்ணுவீங்க. பிள்ளைகள் மூலமாக தொழிலில் ஆதரவு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வகை போட்டிகளை சமாளிப்பீங்க. எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பாராட்டுக்கள் பெறும். பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை.